அதிமுக இணையருக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா வந்து உங்களுக்கு 6 மாசம் அமைதியா இருக்கணும், எந்த வழக்கும் தொடரக்கூடாது அப்படின்னு. எந்த 6 மாசம் வந்து அமைதியா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பரிசீலனை ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்கே போயிட்டு இருக்கிற மதுரையிலையா? நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன காரணத்திற்காக அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனை யாரால், எங்கு, எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். விசுவாசத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள், யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாணன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் எதிர்வருகாலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே ஒழிய, எங்களை எல்லாம் சிபாரிசு செய்கிற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்காரா, அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம்.